குரு சுக்ரன் லைஃப் அஸ்ட்ராலஜி. குரு சுக்ரன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒவ்வொரு மாதமும் சதுர்த்தி வருகிறது. அதில் குறிப்பாக சங்கடகர சதுர்த்தி அப்படின்ற ஒரு வாசகத்தை நீங்கள் காலங்களில் பார்த்துக்கலாம், பஞ்சாங்கத்தில் பார்க்கலாம். சதுர்த்தி என்றாலே விநாயகர் பெருமானுக்கு கொண்டாடப்படுகிற ஒரு திருநாள். அதை நம்ம உச்சமான விழா விநாயகர் சதுர்த்தின்னு நம்ம கொண்டாடுறோம். இந்த இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்கு தன்னை அர்ப்பணித்துக்கிட்ட பாலகங்காதர் திலகர் கூட ஒரு மேடையில பேசுற போது எல்லாரும் விநாயகரை வணங்குங்க, விநாயகர் திருவிழாவை கொண்டாடுங்க. ஒருத்தர் கேட்டாரு, தேசபக்தியை பேச வேண்டிய இடத்துல ஏன் தெய்வ பக்தியை பேசுறேன்னாங்க. அப்ப சொன்னாரு திலகர், இந்திய மண்ணை எடுத்து கடவுளாக வழிபடுகிற ஒரே விழா சதுர்த்தி விழா தான். தேசபக்தியும் தெய்வ பக்தியும் ரெண்டும் கலந்துருக்கிற மண்ணை கடவுளாக வணங்குகிற ஒரு அருமையான விழா இது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு பாருங்க. அதை நாம தெரிந்தோ தெரியாமலோ காலங்காலமாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் விநாயகருக்கு இந்த ஒரு பெரிய பெருமை என்ன தெரியுமா? இந்தோனேஷியாவில் அந்த நாட்டு ரூபா நோட்ல விநாயகருடைய உருவம் தான் பொறிக்கப்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதும் நிறைந்திருக்கிறது விநாயகர் பெருமானை கொண்டாடுகிற சதுர்த்தி விழா. ஏன் இந்த சதுர்த்தி, இந்த சங்கடகர சதுர்த்திக்கு என்ன பண்றோம்? விரதம் இருக்கிறோம். ஒரு பொழுது மறுத்து ஒரு பொழுது உண்டு விநாயகர் பெருமானுடைய துதிப்பாடல்களை பாடி அவனை ஆத்மார்த்தமா பிரார்த்தனை பண்றோம். ஏன் பண்றோம்? நமக்கு வாழ்க்கையில வருகிற சங்கடங்கள் அனைத்தையும் தவிர்த்து கொள்வதற்கு அந்த விநாயகர் பெருமானுடைய திருவடியை வணங்குகிறோம். ஏன்? அவன் யானை முகத்தவன் இல்லையா? குழந்தைய கொண்டு போய் யானை மேல உட்கார வைக்கிறதுக்கு நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா? என்ன பண்ணுங்க? யானை முதல்ல படுத்து காலை மடக்க காட்டும். அந்த காலையில இருந்து தான் மேலே ஏறி உட்காரும். அப்ப விநாயகர் பெருமான காலை பிடிச்சாலே நம்ம வாழ்க்கையில நம்ம மேல உயர்த்திடுவோம். அதனாலதான் விநாயகர் பெருமான சங்கடகர சதுர்த்தியில ஆத்ம பிரார்த்தனையோடு விநாயகர் அகவெல்லாம் பாடி வணங்குகிற அத்தனை பக்தர்களும் வாழ்க்கையில் சுபிட்சமாக இருப்பார்கள். இதுதான் சங்கடகர சதுர்த்தியினுடைய மேலான பெருமை. குரு சுக்ரன் லைஃப் அஸ்ட்ராலஜி.